அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. என்னுடைய செல் நம்பர் 95 97 37 90 91. அன்பு நண்பர்களே, இன்றைக்கு ஒரு ஜாதகம் இங்கே பதிவிட்டிருக்கிறேன். இந்த ஜாதகம் மனைவி இருந்தும் சந்நியாச வாழ்க்கை வாழும் அமைப்புள்ள ஒரு ஜாதகம். இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் நிச்சயமாக பார்த்த உடனே சொல்லிவிடலாம், இது திருமண வாழ்க்கைக்கு உகந்த ஜாதகம் அல்ல என்று தெளிவாக சொல்லிவிடலாம் பார்த்த மாத்திரத்தில். இப்போது இந்த மீன லக்கண ஜாதகர் இவர், லக்கணத்தில் ராகு, 7ல் கேது, லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, புதன், குரு. அப்போ இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, 2ஆம் இடமும் கெட்டு போச்சு. சரி, இப்படி ஒரு அமைப்புள்ள ஜாதகருக்கு திருமணம் செய்து வைத்தால் எப்படி இருக்கும்? அந்த மனைவி இவரோடு அன்போடு இருப்பாரா? பிரச்சனை வருமா? வம்பு வழக்கு வருமா என்பதை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்ப்போம். என்றால், இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் செய்யக்கூடாது. மீறி செய்தால் இந்த ஜாதகர் கட்டிய மனைவியை கண்ணியத்தோடு தொட முடியாது. காவியமே, ஓவியமே, கற்பனைக்கு எட்டாத பேரழகே என்றெல்லாம் புகழ முடியாது. பஞ்சனையும் பால் பழமும் சுவை தராது. நித்திய கண்டமாய் நெறி தவறிய வாழ்க்கையாய் அமைந்துவிடும். அனலில் விழுந்த புழுவாய், அலைகடலில் சிக்கிய பாய்மர கப்பலாய் வாழ்வு வளமிழந்துவிடும். நித்தமும் சண்டைதான், நிலை குலைந்த குடும்ப வாழ்க்கைதான். ஜாதகன் மீது குற்றமா, வந்த மனைவி மீது குற்றமா? கொஞ்சம் மொழி இருக்காது, குடும்பம் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாய் உதிர்ந்துவிடும். லக்கணமும் ராசியும் நட்சத்திரமும் கிரகங்களும் சேர்ந்து இதுபோல் ஆண் பெண் வாழ்க்கையில் விளையாடுகிறது என்பது திண்ணம். இப்படிப்பட்ட அமைப்புள்ள ஜாதகருக்கு வரும் மனைவி நல்ல பெண்ணாக இருந்தாலும், குடும்ப பாங்கான பெண்ணாக இருந்தாலும், திருமணம் ஆன பிறகு கருத்து வேறுபாடு கொண்டு பிரிவதும், சண்டை, தினந்தோறும் சண்டை, சச்சரவு, வம்பு வழக்கு, பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஜாதகர்களுக்கெல்லாம் சந்நியாசி யோகம், சந்நியாச வாழ்க்கைங்கிறது. இல்லறமும் நல்லறம் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தை இல்லை, குதூகலமான வாழ்க்கை இல்லை என்பதுதான் உண்மை. இதற்காகத்தான் பழைய திரைப்படத்தில், அதாவது முத்துமண்டபம் என்கின்ற திரைப்படத்திலே நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார். அந்த பாடல் இந்த ஜாதகத்துக்கு பொருத்தமாக இருக்கும். பொன் படைத்தேன், பொருள் படைத்தேன், ஒரு பூவைக்கு நான் வாழ்வளித்தேன், இல்வாழ்க்கை நினைக்கையிலே என் வாழ்வு தவிக்கிதடா, பாய் விரித்து படுத்தவனும் வாய் பிளந்து தூங்குகிறான், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை, கொஞ்ச வரும் கிளிகள் எல்லாம் கொடும்பாம்பாய் மாறுதடா. இந்த பாடல் இந்த ஜாதகத்துக்கு சரியாக பொருந்தும். இந்த ஜாதகத்துக்கு மட்டும்தான் அப்படி, மீன லக்கணத்துக்கு மட்டும்தான் என்பதெல்லாம் இல்லை. எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் இது போன்ற தீது செய்யும் கிரகங்கள் இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இல்லற வாழ்க்கை இனிக்காது. பிரிவினை, கோர்ட் கேஸு, வம்பு வழக்கு, அல்லது ஒரு குடும்பத்தில் இருந்தால் கூட அவர் தனியாக, இந்த பொண்ணு தனியாக வாழ்கிற நிலைமை தான் வரும். இதுக்கெல்லாம் ஜாதகனும் குற்றமில்லை, ஜாதகியும் குற்றமில்லை, கிரக பலாபலன்தான், கிரக காரணம்தான், நட்சத்திர காரணம், நட்சத்திரத்தினுடைய தன்மைகளும் இந்த கிரக அமைப்புகளும் தான் இந்த ஜாதகியோ வாட்டி வதைக்கிறது. ஆக இது போன்ற அமைப்பு இருந்தால் நிச்சயமாக திருமணம் செய்வதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும், யாசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
இந்த காணொளி காணுகின்ற அன்பர்கள் மற்ற நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த காணொளி பிடித்திருந்தால் பகிர்ந்திடுங்கள். அது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயமாக எனக்கு அது ஒரு அனுபவமாக இருக்கும். அதே போல் இந்த ஜாதக அமைப்பு என்னுடைய அனுபவத்திற்கும் ஆய்விற்கும் சரியாக வருகிறது என்பதை நன்றியுடன் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.